பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மாரநாதா ரிவைவல் சர்ச் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச இருக்கிற வார்த்தை என்னவென்று பார்ப்போமா? ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனம். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான வசனத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வலிமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இங்கு தேவன் நமக்கு என்ன உரைக்கிறார் என்று பார்த்தோமானால், ஒரு பலவீனமான சூழலில் இருக்கும் பொழுது, ஒரு தோல்வி உணர்ச்சியில் இருக்கும் பொழுது, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி நம்மை ஊக்கப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது இந்த வார்த்தை சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு புதிய கூர்மையான எந்திரத்தை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதலாவது புதியது என்று சொன்னால், பழையதை விட்டு ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார். நம்முடைய பழைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், தோல்விகள், குற்ற உணர்வுகள், குறைகள் எல்லாவற்றையும் நம் தேவன் அகற்றி நம்மை ஒரு புது மனிதனாக அவர் மாற்றுகிறார். இரண்டாவது காரியம் கூர்மையை குறிக்கிறது. கூர்மையானது என்று சொன்னால் திறமையுடன், வல்லமையுடன், குறிக்கோளுடன் செயல்படக்கூடிய காரியங்களை குறிக்கிறது. இயேசு நம்மை கூர்மையாக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் பயனுள்ளதாக மாறுகிறது. நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும் சக்தியை பெறுகிறது. எந்திரம் என்று சொன்னால் என்ன? ஒரு எந்திரத்தை நாம் வேலை செய்யும் கருவியாக குறிப்பிடுகிறோம். ஒரு வேலை செய்யும் கருவி எப்படி அநேகருக்கு பயன்பாடுள்ளதாக இருக்கிறதோ, அதே போலதான் நம்மையும் கர்த்தர் பயனுள்ள கருவியாக மாற்ற அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். தேவன் நம்மை தமது கைகளில் ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். நாம் நம்மை அவரிடம் ஒப்படைத்தால் அவர் நம்மை உருவாக்கி கூர்மையாக்கி தம்முடைய சித்தத்திற்காக நம்மை இயக்குவார். இவ்வசனம் சொல்லுவது என்னவென்றால், தேவன் உன்னை மாற்ற வல்லவர். நீ பலவீனமாக இருந்தாலும் அவர் உன்னை வலிமையான கருவியாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீ நம்பிக்கை இழந்தாலும் அவர் உன் வாழ்க்கையை புதிதாக்குவார். இன்றைய தினம் நாம் சொல்லலாம், கர்த்தாவே, என்னை உமது கைகளில் கூர்மையான கருவியாக ஆக்கி உமது கிரியைகளுக்காக பயன்படுத்தும் என்று. அப்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும். நம்மை பார்க்கும் மக்கள், இவர் பழைய மனிதர் அல்ல, இவர் தேவன் உருவாக்கிய புதிய மனுஷன் என்று அநேகம் பேர் நம்மை பார்த்து சாட்சி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். கர்த்தரிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு இன்றைய தினத்தில் பேசின வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய போகிறார். உங்கள் பழைய வாழ்க்கை மாறப்போகிறது. எல்லாம் புதிய மாறப்போகிறது. எந்தெந்த காரியங்களில் நீங்கள் தோல்வியுற்று இந்த காரியங்களை செய்வதற்கு தகுந்த திறமை இல்லை, இந்த காரியங்களை செய்வதற்கு தேவையான தைரியம் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி நீங்கள் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்களோ, அந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் இன்னைக்கு ஷார்ப் பண்ண போறாரு. கர்த்தர் அதை கூர்மையாக மாற்றி உங்களை ஒரு பயன்படும் கருவியாக அவர் மாற்றப் போகிறார். ஆதலால் நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். அவர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார். அநேகம் பேர் பயன்படுத்தும் கருவியாக, அநேகருக்கு பயனுள்ள கருவியாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.